இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறதுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஏற்கனவே தொடர்ந்து வரலட்சுமி விரதம் கும்பிடுறவங்களா தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதுக்கான காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம வரலட்சுமி விரதம் பற்றி பேசுகிற போது என்னோடய சொற்பொழிவுகள்லாம் நான் சொல்லுவேன்ல, அப்போ புராண கதைகளெல்லாம் சொல்லும்போது இப்படி ஒரு கதை இருந்தது, அதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிடுறீங்களே ஏன் அப்படிலாம் கேட்பாங்க. இந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எல்லாத்துக்குமே ஜோதிட ரீதியாக ஒரு காரணம் உண்டு. வரலட்சுமி விரதத்துக்கு என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தான் பெரும்பாலும் வரலட்சுமி விரதம் வரும். ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது இல்லையா? அந்த செவ்வாய் நீசமாகக்கூடிய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு உங்கள் கணவனுடைய நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ஏற்படுத்தினதான் வரலட்சுமி விரதம். நீங்கள் புராண கதையெல்லாம் விட்டுருங்க, ஜோதிட ரீதியாக இதுதான் காரணம். செவ்வாய்ன்றது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் கணவனை குறிப்பது. அந்த செவ்வாய் நீசமாகக்கூடிய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் வருவதுதான் வரலட்சுமி விரதம். அப்போ இந்த வரலட்சுமி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, திருமணமான பெண்கள், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை, கணவனுக்கு நீண்ட ஆயுள், கணவனோட ஒற்றுமையாக இருக்கணும், இது மாதிரியான விஷயங்களுக்கு வரலட்சுமி விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஜாதகம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் நீசம், அது ராகு பிடியில் இருக்குது. குரு ஏழுக்குரியவன், இந்த ஜாதகத்தில் குரு ஏழுக்குரியவன், அது 8ல் இருக்குது. அது கேது பிடியில் இருக்குது. கூடவே சுக்கிரன் நீசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சுக்கிரன் சரியில்லை, 7ஆம் அதிபதியும் சரியில்லை, செவ்வாயும் சரியில்லைன்னா இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் வரலட்சுமி நோன்பு இருப்பதன் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன்களை பெறலாம். இந்த வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தெரியுமோ, உங்களுடைய வழக்கம் ஏதோ அது மாதிரி கும்பிடுங்க. அம்பாளை நம்ம கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு வழிபடுவோம். அம்பாளினுடைய உருவத்தை வச்சு நம்ம வழிபாடு செய்வோம். அந்த புடவையெல்லாம் ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். இப்போ போக போக என்ன ஆச்சுன்னா, யார் அதிகமாக செலவு பண்ணி அலங்காரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. நிறைய செலவு பண்ணால் நிறைய பக்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்போதுமே என்னோடய பதிவுகளில் நான் சொல்லுவேன், பக்தி தான் முக்கியம். நீங்கள் அம்பாளை அலங்காரம் பண்ணி அல்லது வெறும் கலசம் வச்சு அம்பாளை அதில் ஆவாகனம் செய்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி, கனகதார ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள், சொல்லி வழிபாடு செய்து வீட்டிற்கு பெண்களை அழைத்து, உங்களுடைய தோழிமார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பாளம் கொடுக்கறது. மங்களம் பொருட்கள்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, புடவை, ரவிக்க துணி, பூ, வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து வீட்டில் வயதான மூத்த பெண்கள் இருந்தால் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அம்பாள் கிட்ட, தாயார்கிட்ட என்னுடைய கணவன் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு வேண்டணும். அதுதான் முக்கியம். மனம் உருகி வேண்டுவது தான் முக்கியம். எல்லாருமே கணவரோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும் அப்படிதான் நினைப்போம் இல்லையா? அதனால வரக்கூடிய ஆகஸ்ட் 16 அன்றைக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடித்து தாயாரினுடைய அருளால், மகாலட்சுமி தாயார் அம்பாளினுடைய அருளால் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மன வாழ்க்கை உங்கள் எல்லோருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.